பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக பவுல் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். யூதர்கள் எல்லாம் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறார்கள். எப்படியாவது பவுலை கொலை செய்ய வேண்டும், இதுதான் நோக்கம். இப்பொழுது அவன் நியாய தீர்ப்படைவதற்கு ஏதுவாய் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். அவனை பேசும்படிக்கு அகிரிப்பா ராஜா டைம் கொடுக்கிறார். பவுல் பேச ஆரம்பிக்கிறான். இப்படி பேச கிடைத்த தருணத்தை பாக்கியம் என்று எண்ணி அவன் பேச ஆரம்பிக்கிறான். பேசும்போது இன்னைக்கு நான் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நிற்கிறேனே என்று சொல்லி அவன் புலம்பாமல் முறையிடாமல் மாறாக என்ன சொல்லுகிறான் என்றால், தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன். அந்த நம்பிக்கை, இதை நான் இன்னும் புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே பவுல் சொல்லுகிறார், இப்படி ஒரு நிலையில கர்த்தர் என்னை நிற்க அனுமதித்தது கூட வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வார்த்தை உடையவனுடைய நம்பிக்கை இப்படிதான் இருக்கும். தேவன் வாக்குத்தத்தத்தை நம்மை அழைத்து தந்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்து கொடுத்தது போலதான் நமக்கும் தந்திருக்கிறார். ஆனால் பல நேரத்தில் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை அகப்படும் போது நம் நினைவில் கூட வார்த்தை வருகிறதில்லை. மாறாக, ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி பண்ணார், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரே. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனோ கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் சொல்லிவிட்டு தான் அதே அதிகாரத்தில் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். அப்போ அந்த டைம் வர்றது வரைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வாழ்க்கையில் வரும். பவுல் அதை தான் சொல்லுகிறார், இன்னைக்கு நான் இப்படி ஒரு நிலைமையில நிற்கிறது கூட என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக. பிதாக்களுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக இந்த நம்பிக்கையில தான் நான் நிற்கிறேன். அந்த ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு நான் இப்படி ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கிறேன். இந்த பார்வை தேவன் நமக்கு தருவாராக. அழைத்தவர் உண்மை உள்ளவர், எனவே தான் வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருப்போம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நாங்களும் பல நேரத்தில் அப்பா சூழ்நிலைகள் சாதகமாகும் போது வார்த்தை நிறைவேறப் போகிறது என்கிற பார்வை இருக்கிறது. சூழ்நிலைகள் பாதகமாய் மாறும்போது கைவிடப்பட்டு விட்டோமே என்கிற எண்ணத்துக்குள்ளே வருகிறோம். எங்களை மன்னிப்பீராக. இந்த நம்பிக்கையில் உறுதியாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.